மக்களவை தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 5 மாதங்களாக வெங்காய ஏற்றுமதிக்கு இருந்த தடையை ஒன்றிய அரசு நீக்கியிருக்கிறது. வங்கதேசம், இலங்கை, பூட்டான், பஹ்ரைன், மொரீஷியஸ் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 99,150 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளது. உற்பத்தி குறைவால் ஏற்பட்ட உள்நாட்டு பற்றாக்குறையை சமாளிக்க 2024 மார்ச் 31 வரை வெங்காய ஏற்றுமதி செய்ய கடந்த டிசம்பர் மாதம் ஒன்றிய அரசு தடை விதித்தது. அதற்கு பிறகும் தடை நீட்டிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது முற்றாக தடை நீக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு குஜராத்தில் விளையும் 2000 டன் வெள்ளை வெங்காயத்தை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியது. இதன் மூலம் மராட்டிய விவசாயிகளை ஒன்றிய அரசு வஞ்சித்து விட்டதாக சரத்பவார் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நாசிக்கில் மட்டும் மாதந்தோறும் 48,000 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்த அறிவிப்பால் மொத்த விலையில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என வணிகர்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். குஜராத்தில் மே 7ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மராட்டியத்தில் வெங்காயம் அதிகம் விளையும் டிண்டோரி, நாசிக் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இங்குள்ள விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் ஏற்றுமதி தடையால் அதிருப்தியில் இருந்த நிலையில் அவர்களின் வாக்குகளை கவர வெங்காய ஏற்றுமதிக்கான தடை நீக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.